வழங்கும் True Gem Awards 2026 edition 7. உங்கள் திறமைகளை அங்கீகரிக்கும் ஒரு உன்னத மேடை. பல்வேறு துறைகளில் சிறந்த விளங்கும் சாதனையாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கும் விழாவை வாகை நிறுவனம் நடத்தி வருகிறது. எப்படி இருக்கீங்க? ஓகே, சோ நல்லா வந்து எல்லாரும் சத்தமா மாலை வணக்கம் சொல்லலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஓகே, சோ எல்லாருக்கும் தெரியும், எஸ் வாகை இன்டர்நெட் proudly presents True Gem Awards 2026 இருக்கீங்க. சோ வந்து இங்க வந்து எல்லாரும் பார்க்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு நல்ல கையெழுத்து தட்டலாமா எல்லாருமே? நம்ம எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து உற்சாகப்படுத்தி அவார்ட்ஸ் வந்து இந்த மேடையில வந்து கௌரவிக்க போறீங்க. அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஃபீல் பண்ணுங்க, ரொம்ப பெருமையா இருக்குல்ல? எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே, ஆல்ரைட். சோ எல்லாரும் எழுதிக்க போறோம் எதுக்காக? சோ தமிழ்தாய் வாழ்த்து. நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் சீராடும் மகர விளக்கில் பகல கண்டமிழில் எக்கணமும் அதில் சிறந்த நாவிடல் திருநாடும் தக்க சிறு திரையுடலும் கரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரவை திறமையென்று செயல்படுத்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. முக்கியமான நபர் கையில இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்க வந்து தருணத்தை நீங்க வந்து பகிர்ந்துக்கலாம். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் யாரு, என்ன, இந்த மாதிரி என்ன நீங்க பேசலாம். உங்களுக்கான மேடை யாராவது ஒருத்தர் நீங்க ப்ளீஸ் ஒரு கிளாஸ் வந்துட்டு. ஹாய், குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்க பேர் என்ன? ராகினி. ராகினி எங்கிருந்து வரீங்க? திருச்சியிலிருந்து வரீங்க. திருச்சியில இருந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. ஸோ மிக பெருமையா இருக்கு உங்களை பார்க்கும்போது. இந்த மேடை நீங்க வந்து அறிமுகப்படுத்துங்க ப்ளீஸ். ஓகேவா? ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங். என்னோட நேம் ராகவி. நான் திருச்சியிலேருந்து வரேன். ஆக்சுவலி எனக்கு இந்த இயர் இந்த அவார்ட் கிடைக்கிறதுக்கு நான் சீரியஸ்லி ரொம்ப ப்ரௌடாக இந்த இதில் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ எல்லாருமே ஆக்சுவலி நான் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வந்து திருச்சியில் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஸ்டார்டிங் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், இப்போ நான் வந்து 4.5 month நான் முடிச்சிட்டேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். அதை தாண்டி நிறைய பேர் நிறைய விதமாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது எதுவுமே காலையில் வாங்காம என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃபுல் ஃபோக்கஸாக அவனோட பிஸ்னஸ்ல நீ கான்சன்ட்ரேட் பண்ணு, அவனுக்கு சப்போர்ட்டிவாக நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கு 1.5 year ஒரு கேர்ள் பேபி இருக்காங்க. அவங்க இருந்தும் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு நான் இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அகைன் வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து எனக்கு சொல்றதுக்கு வேர்ட்ஸே இல்லை. தேங்க்ஸ் டு மை ஹஸ்பண்ட். என்ன மாதிரி எல்லா ஒவ்வொரு பொண்ணுங்களுக்குமே மேரேஜ் ஆன பொண்ணுங்களா இருக்கட்டும், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், எல்லாராலையும் முடியும். கண்டிப்பா நான் இங்க வந்து நின்றுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பெரிய அவார்ட்லயும் நான் நிற்பேன். இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் மேரேஜ் ஆஃப்டர். ஸோ தேங்க்ஸ் டு வாகை இன்ஃபோடெயின்மென்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து கோயம்புத்தூர் தான். மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 4 years ஆகுது. லவ் மேரேஜ் தான் 2 பேருமே. 2 பேருமே சப்போர்ட் இல்லை. மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். சமையல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றாவும் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஸ்டுடியோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு திடீர்னு இந்த பிஸ்னஸ் எப்படி தோணுச்சுன்னா, எல்லா பொண்ணுங்களுமே மேரேஜ்க்கு முன்னாடி எப்படின்னா இருந்திருக்கும், மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. வீட்லையாக இருக்கட்டும், வெளியிலையாக இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது என்னோட ஒய்ஃப்க்கு நான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும், அவங்க நல்ல ஒரு சோலாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால அவங்க எது பண்ணாலும்
அவருக்கு நான் போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஓகே, தேங்க்யூ சார். உங்க பேரு? எங்க இருந்து வரீங்க? சிவகாசியில இருந்து. எஸ், இங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மகேந்திரன். நம்ம சிவகாசிலிருந்து வரோம். அங்க ஒரு சொந்தமா ஒரு டாக்ஸி பிசினஸ் ஆரம்பிச்சுன்னு சொல்லி என்னுடைய பல நாள் கனவு. அதை இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது என்ன மாதிரி பிசினஸ்னா, 0 கமிஷன்ல ஒரு டிரைவருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பிசினஸ் வந்து நான் முன்னெடுத்திருக்கேன். நான் ஒரு சாதாரண டிரைவராக இருந்து இந்த முயற்சியை நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம வாகை அவார்ட்ஸ் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண கிராமம் அன்னூர்ல இருந்து தான் வந்திருக்கிறேன். இப்போ நான் வந்து எல்லாம் நம் சொந்தங்கள் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி சமூக சேவை நிறுவன தலைவர் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். எல்லாம் நம் சொந்தங்கள் அறக்கட்டளை எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப் குழு வந்து சாதாரணமா வந்து எல்லாரும் வந்து வாட்ஸ்அப் குழு வந்து சும்மா பார்வையோட மெசேஜ், காலை வணக்கம், குட் நைட் இந்த மாதிரி பரிமாறுவாங்க. ஆனா நான் உருவாக்குற வாட்ஸ்அப் குழு எந்த மாதிரின்னா, ஒரு கை நீட்டி உதவி செய்தால் உன்னை 2 கை கூப்பி வணங்கும் என்பது போலவும், பிறப்பு இன்றைய சம்பவமாக இருக்கட்டும், நாளை இறப்பு உங்கள் சரித்திரமாக இருக்கட்டும் என்று ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல நாங்கள் உருவாக்கிய வாட்ஸ்அப் குழு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் வந்து திருநெல்வேலி, திண்டுக்கல், மதுரை, பழனி, கோயம்புத்தூர், அன்னூர் அந்த மாதிரி நல்ல நல்ல நண்பர்களை உள்ள கொண்டு வந்து தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் போடாம கரெக்டா வந்து அந்த வாட்ஸ்அப் குழுவை வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அதை வந்து எல்லாம் நம் சொந்தங்கள் அறக்கட்டளையா ரிஜிஸ்டர் பண்ணி இன்னைக்கு சாலையோரம் இருக்கிற முதியோருக்கெல்லாம் வந்து வார சண்டே வந்து ஒரு வேளை உணவு வழங்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாருடைய சப்போர்ட்டும் சேர்த்து இப்போ ஒவ்வொரு வாரமும் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாம் நம்ம சொந்தங்கள் அறக்கட்டளை நிறுவனத்துல பாத்தீங்கன்னா நிறைய விதவை பெண்களுக்கு வந்து தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கிறோம். நிறைய திட்டம் நிறைய பண்ணிருக்கிறோம். அதாவது சொல்றதுக்கு டைம் இல்லை, அதனால அந்த ப்ரோக்ராம் போகணும். வாட்ஸ்அப் குழு வந்து தேவையில்லாதது வந்து எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நாங்க வந்து அதை வந்து ஒரு அறக்கட்டளையா மாற்றி இன்னைக்கு வந்து ஒரு அறக்கட்டளை நிறுவனத்தோட தலைவரா வந்து இந்த இடத்துல நிற்கிறேன். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமா வந்து இந்த வாகை அவார்ட்ஸ்க்கு வந்து மனமார்ந்த நன்றி சொல்லி விடைபெற்றுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. உங்க பேரு? எங்க இருந்து வரீங்க? அது எப்படி எல்லாரும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஒரு வாழ்க்கையோட வெற்றிக்கோ ஒரு பிசினஸோட வெற்றிக்கோ அங்க பாருங்க, ஒரு ட்ரீம் லட்சுமி தான் என் தங்கச்சி என்னோட பிசினஸோட பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். பத்தலையே நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஆல்கோ பில்லிங் சாஃப்ட்வேர் சொல்லிட்டு ரீட்டைல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான பில்லிங் சாஃப்ட்வேர் எண்ட்-டு-எண்ட் ஆபரேஷனுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வந்து என் பிசினஸ்ல ஒரு தங்கச்சியோ அவங்க பிசினஸ்க்கு எப்படி ஹஸ்பண்டோ அதே மாதிரி எல்லா பிசினஸ்க்காகவும் எண்ட்-டு-எண்ட் இப்போ இ-காமர்ஸ், வெப்சைட்ஸ், பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ், இஆர்பி சாஃப்ட்வேர்ஸ், சிஆர்எம் எல்லாத்தையும் வந்து நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட பிசினஸ் க்ரோ ஆகிறதுக்கு உங்களோட பேக் போனா நாங்க இருக்கோம். ஏதாவது வேணும்னா இந்த இது முடிச்சுட்டு கூட நீங்க அவங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களோட பிசினஸ் ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ. தங்கமணி மக்கள் முன்னேற்ற வந்து ஒரு இயக்கம் வந்து நடத்தி போறேன். இந்த இயக்கத்தில் வந்து 1 லட்சம் பேர் இருக்காங்க மெம்பர்ஷிப்ல. இந்த அவார்டு வந்து நீங்க செய்யற உதவிகள் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே தங்காமல் வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது வந்து நம்ம சிவமோட குரூப்ஸ் மற்றும் இந்த தீராட்டியோட குரூப் தான். முதல் அவங்களுக்கு ரொம்ப நன்றி நம்ம தெரிவிக்கணும். ஏன்னா நம்ம செய்யற உதவியை வந்து வெளியே கொண்டு வரணும். ஒரு ஊராட அப்படியே பொங்கி போயிட்டு அப்படியே மங்கிடுது எல்லாமே. அதை வெளியே வந்து நமக்கு ஃபார்வர்ட் பண்ணி நம்மளை வந்து அழைச்சி நம்மளை வந்து கூட கௌரவிக்கிறாங்க போது முதல் இதுக்கான மரியாதை வந்து நம்ம யாரும் செலுத்தணும்னா நம்ம வாகை இன்ஃபோடெக்னால மிஸ்டர் சிவா சாருக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கு செலுத்துறது நன்றி. இந்த நிகழ்ச்சியில வந்து என்னோட மனைவியும் மற்றும் என்னுடைய மாமாவும் இந்த கலந்துக்கிறாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் கண்டிப்பா வந்து போறேன். அரக்கோணத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்துட்டு சிறப்பா இருந்துட்டு தான் போகும். எப்பவுமே இந்த நிகழ்ச்சி நடத்துகிற சிவாகுரு சார் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவராஜ் நேட்டிவ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான், மதுரை மார்க்கெட் தான்.
பட் என்னன்னா எங்க தாத்தா ஏசிசி ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு செக்யூரிட்டியா. எல்லாமே ட்ரிங்க்ஸ் அடிக்டடு. தாத்தா பாட்டி அப்பா எல்லாமே எங்க தாத்தா வந்து சொன்னது எங்க அப்பா தான். அந்த அளவுக்கு அடிக்ட் பார்த்துக்கோங்க. நான் வளர்ந்தா இங்க கண்டிப்பா ரவுடியாடு தான் இருந்தேன், இங்க இருந்திருப்பேன். பட் எங்க அம்மா மூலியமா வளர்ந்ததெல்லாம் காங்கியம், திருப்பூர் மாவட்டம் காங்கியத்துல நான் வந்து வளர்ந்தேன். பட் எனக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எங்க தாத்தா வந்து போனா இருந்தாங்க, நல்லா படிச்சேன். படிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, அப்பா இல்லாம அம்மா மட்டும் வளர்த்துனாங்க. நைட்டு 3 வேலை செஞ்சு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணது இல்லை. எங்க தாத்தா வந்து எங்க சித்தி உடம்பு முடியும் ஒரு சித்தி இறந்துட்டாங்க. சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க. சர்ச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னே தெரியல. சரி போவோம் அப்படின்னு நானும் சும்மா ஜாலியா பசங்க சேர்ந்து போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தோன்னா 12th மட்டும் எனக்கு வந்து இங்கிலீஷ் வராது. 10th நான் சயின்ஸ்ல சென்டேன். மேக்ஸ்ல 75 மார்க், 423 மார்க். எனக்கு வந்து படிச்சதான் நான் டாக்டர் ஆகிட்டு. எனக்கு இங்கிலீஷ் வராதனால பிஏ தமிழ் எடுத்து டிஸ்டன்ஸ்ல போட்டார் பாரதிய யூனிவர்சிட்டியில இங்க மதுமலையில. அப்ப நான் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கணும். நாங்க எங்க ஆசிரியர் பைபிள் காலேஜ் படிச்சு அங்க நான் மென்டல் டார்ச்சர் ஆனேன் பசங்க மூலியமா. ஏன்னா நான் மட்டும் தான் சின்ன வயசுல இருந்து எங்கேயுமே யாருமே சேராம நான் நல்ல பையனா இருந்திருப்பேன். நல்ல பையன் மாதிரி இருந்து அங்க போய் அங்க வரவங்க நிறைய பேர் வருவாங்க. அப்படிங்கும் போது அங்க நான் ஒண்ணுமே முடியல என்னால. ஃபர்ஸ்ட் நான் மென்டல், செகண்ட் இயர்ல நான் தான் டாக்டர். எனக்கு தெய்வத்தான் ஆகுதுன்னு மேற்கு புரிதல் சொல்லியிருக்காரு. ஆனா தெய்வத்தான் ஆகாதல இல்ல, என் தாய் கருவு வராதுக்கு முன்னாலே என்னை வந்து அடிச்சிருக்காரு. அதான் அது. இப்ப நான் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால பிரபலமா இருக்கேன். நான் சென்னையில பாத்தீங்கன்னா வளசரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அப்பா டெத் ஆயிட்டாரு. நெட்வொர்க்கிங்ல இருந்தேன். வந்து எங்க அப்பா மூஞ்சி கூட நான் பார்க்க முடியல. எங்க அண்ணன் தான் எல்லாமே பண்ணான். பட் நான் எங்க அப்பா எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் எங்க அப்பா தான் எல்லாமே. இருந்தா என்ன பண்ண ராஜாவா இருந்திருப்பேன். பட் இருந்தாலும் நான் நல்லா வருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஜெயித்தேன். அதாவது இதெல்லாம் இன்ஸ்டா வீடியோ போட்டு இருப்பேன். நான் இன்ஸ்டா வீடியோ போட்ட பார்த்து எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இல்லை லூஸ் மாதிரி வீடியோ போட்டுருக்கேன், டான்ஸாக வீடியோ போடுவேன். அதெல்லாம் மட்டும் லூஸ் மாதிரி வீடியோ போடுறாங்க, மென்டல்லாம் வீடியோ போடாமாங்க. ஆனால் இப்போ அந்த எங்கள் அவார்டு வாங்க நான் இப்போ இன்ஸ்டாவில் போடும்போது பரவாயில்ல அவார்ட்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு எனக்கு பெருமையாக இருக்கும். அவார்டு கிடைக்கிறேன் வாகே ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ நம்ம ட்ரூ ஜெம் அவார்ட்ஸ் 2026 வந்து எல்லா அவார்ட்ஸும் வந்து இருக்கிறீங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டோரி வந்து கேட்கும்போது ரொம்ப எமோஷ்னலா, ரொம்ப வந்து நமக்கு வந்து யாராவது வந்து கேட்குறாங்க அப்படின்னா, யாராவது மனசு உடஞ்சிருக்காங்கன்னா, ஸோ கண்டிப்பா இன்டர்வியூ உட்கார்ந்ததுனால ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா இன்னும் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒருத்தர் சப்போர்ட், ஒருத்தர் சிஸ்டர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் வந்து அம்மா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது வந்து கண்டிப்பா முக்கியமா வந்து ஒருத்தர் சப்போர்ட் இல்லாம யாருக்குமே வந்து ஒரு எந்த ஒரு விஷயமே வந்து ஒரு பேக் பண்ண இருந்தது கரெக்டுங்களா? கண்டிப்பா ஏதோ ஒரு சப்போர்ட், ஒருத்தர் குழந்தை இருக்கும், இல்லாட்டி வந்து ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸோ எவ்வளவு பேருக்கு ஃப்ரெண்ட் வந்து சப்போர்ட்டா இருக்காங்க பாருங்க. நண்பர்கள் நன்றிகள் கண்டிப்பா. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கான டேலண்ட் இருக்கும். சப்போர்ட் பண்றது கண்டிப்பா வந்து மகளோ தாய் தந்தையோ நண்பர்களோ இருப்பாங்க. ஸோ நண்பர்கள் சொன்னாலே கையில எப்படி அழகா வந்து கொடுக்குறாங்க, நீங்க பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஸோ கண்டிப்பா ஸோ எனக்குமே அப்படிதாங்க. ஸோ நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப முக்கிய ஒரே லைன் சொல்லணும் அப்படின்னா, ஸோ வந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அம்மா, ஒரு ஹஸ்பண்ட், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தருணம் ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம போகும்போதுமே ஒவ்வொருத்தரும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா அந்த சப்போர்ட்ங்கிறது வந்து பிளாட்ஃபார்ம் மெயினா இருக்கிறதுனாலதான் எல்லாருமே இங்க இருக்கீங்க. நானும் உங்க கூட சேர்ந்து கால் பண்ண போறேன் இன்னைக்கு. கரெக்டா? ஓகே, ஸோ எல்லாரும் நல்ல ஒரு கைகளை கட்டலாமா? ஓகே, ஸோ இன்னும் வந்து நிறைய பேர் நீங்க பேசலாம். நம்ம இன்னும் ஒரு 1-2 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த நிகழ்ச்சியை. ஓகே, சோ வந்து நம்ம வந்து பிரேயர் ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க வந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒவ்வொருத்தங்களும் வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க இல்லையா? கண்டிப்பா. சோ அடுத்ததான் ஒரு முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா நடனம். சோ டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பை ஸ்வேதா ஃப்ரம் நீல்கிரிஸ் வந்திருக்காங்க. சோ பிஎன்டி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமென்ஸ் படிச்சிருக்காங்க. எஸ், உடல்துறை வீட்டு பாழையா சாயந்தர ஸ்வீட்டா வந்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. எப்பயும் வெல்கம் டான்ஸ்னாலே பாத்தீங்கன்னா அது நீங்க பாக்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க.
கரெக்டா என்னமோ சம்திங் இருக்கு. சூப்பர் ப்ரௌட் ஆஃப் யூ. நல்ல பின்னாடி கை தட்டலே வரவில்லை. சூப்பரா. தேங்க் யூ சோ மச். எஸ். ஓகே, சோ அடுத்ததாக வந்து அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வாகை இன்ஃபோடைன்மெண்ட்டினுடைய விருது விழாவில் நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இருந்து இந்த சிறப்பு மிகு விருது விழாவிற்கு வருகை தந்திருக்கிறோம் அனைவரையும் நமது கோவை தொண்டாமுத்தூர் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் நினைவு நற்பணி மன்றத்தின் சார்பில் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான சேவைகளை செய்து அதன் மூலமாக தான் நமக்கு விருது பெறுவதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கோம். அந்த வகையில் தான் நம்ம தொண்டாமுத்தூர்ல அதாவது தேசத்தின் மீது நேசம் கொண்டு ஒரு 200 ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை விடுவிப்பதற்காக தங்களுடைய கருத்தாலும் கரத்தாலும் அகிம்சையாலும் ஆயுதம் ஏந்தியும் போராடி விடுதலையை பெற்றுத்தந்த லட்சக்கணக்கான தியாகிகள் மகாத்மா காந்திஜியிலிருந்து பகத்சிங், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இப்படி எண்ணற்ற தலைவர்கள் இந்த தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டதன் விளைவுதான் நாம் இன்றைக்கு இந்த அளவில் விழாக்கூட நடத்தியிருக்கிறோம். அப்படிப்பட்ட தியாகிகளை நாம் நினைவு கூற வேண்டும். அவர்களுடைய பெயரிலே மன்றம் ஒன்று ஆரம்பித்து சேவை செய்தால் சிறப்பாக இருக்கும். நாங்க முதல்ல பாத்தீங்கன்னா வீரத்தின் விளைநிலம் பஞ்சாப் அங்க பகத்சிங்கனுடைய நினைவாக ஒரு மன்றத்தை வச்சிருந்தோம். மாவீரன் பகத்சிங் நினைவு நற்பணி மன்றம் அப்படிங்கிற பெயரில வச்சிருந்தோம். 2002 அதாவது விடுதலை என்பது ஏதோ ஒரு தனி மனிதரால் பெறப்பட்ட விஷயம் அல்ல. அவரவர் கருத்துக்கு ஏற்படுது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னா இந்தியன் ஆர்மி ஆரம்பிச்சு அதன் மூலமாக விடுதலைக்கு பாடுபட்டார். மகாத்மா காந்தி அகிம்சை முறையிலே பாடுபட்டார். பகத்சிங் தூக்கு கைக்கு முத்தமிட்டு விடுதலையை பெற்றுத்தர பாடுபட்டார். அதாவது நொடி பொழுதே வாழ்வதாயினும் விடுதலை மின்னலாய் மின்னட வேண்டும் அப்படின்னு சொன்னார் பகத்சிங். அதனாலதான் அவருடைய பெயரை முதல்ல வச்சது. ஆனா பின்னாளில் அது ஒரு தவறா மாறிடக்கூடாது, தவறா தெரியக்கூடாது. விடுதலை என்பது தனிப்பட்ட மனிதனுடைய
விஷயம் அல்ல. அதாவது பாரதியார் நம்ம தமிழகத்தினுடைய எட்டயபுரத்து பாரதி பாடினார். ரஷ்யாவில் ஒரு புரட்சி நடந்தது 1917 அக்டோபர் சோசியலிஸ்ட் புரட்சி என்ற ஒரு புரட்சி நடந்தது. அதற்கு இங்கிருந்து இன்னைக்கு மாதிரி வாட்ஸ்அப்போ பேஸ்புக்கோ ட்விட்டரோ எதுவுமே கிடையாத ஒரு காலகட்டத்தில் அந்த செய்தியை தெரிந்து கொண்டு ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சி என்று பாடினார். அது ஒரு உலகத்திற்கான ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். பாரதி சொன்ன அந்த வரிகள் அவருடைய பார்வை எவ்வளவு தொலைநோக்கு பார்வையா இருக்கு அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில போராடித்தான் இந்த விடுதலை பெற்றுக் வெள்ளைக்காரரை பார்த்து பாடும்போது கூட துறையை ஐயரை பார்ப்பான் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கி துறை என்ற காலமும் போச்சே அப்படின்னு சொல்றாரு. இப்ப தான் சார்ந்திருக்கக்கூடிய சாதி சொல்றாரு, அதையும் அதை ஏத்துக்கல. ஒரு சாதி மதம் எல்லாம் ஏத்துக்காமத்தான் பார்ப்பானை ஐயன் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சு. அப்ப இந்த விடுதலைக்காக சாதி மத மொழி இன வேற்றுமைகளை எல்லாம் கடந்து அனைவரும் மனிதன் என்ற ஒருமித்த குரலோடு நின்றதால் தான் விடுதலை பெற்று இன்னைக்கு 80வது ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாடி. அப்படிப்பட்ட தியாகிகளுக்கு ஒரு மன்றம் வைக்கும். நாம் என்னென்னமோ மன்றங்கள் பேர் இருக்குது பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய பெயர்களையோ மலர்களின் பெயர்களையோ ஊர்களின் பெயர்களையோ மன்றங்களை அமைத்திருக்கிறார். நாம் இதற்கு மாறாக தேசத்தின் விடுதலைக்காக தேசத்தின் மீது நேசம் கொண்டு 200 ஆண்டு காலம் அடிமைப்பட்ட இந்தியாவை விடுவிப்பது என்று சாதாரண விஷயம் இல்லை. அந்த அளவிலே போராடி வெற்றி பெற்ற தியாகிகளின் நினைவாக மன்றத்தை ஆரம்பித்து என்ன செய்யறோம் அப்படின்னா, அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய பெற்றோர் இல்லாத குழந்தைகள் குழந்தைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட அனைவருக்கும் நலத்திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேசுறதுக்கு டைம் இல்லை. இன்னும் மீண்டும் ஒரு சந்திக்கிறேன். அதுபோல இந்த தேசத்திற்காக பாடுபட்ட தியாகிகளுக்கு இனிமேல் அமைப்பு ஆரம்பிக்கிறோம் ஒரு செய்யுங்கள் சொல்லி வேண்டிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் சிங்கப்பூர் விருந்தினர் வரை தந்திருக்கிறாரு. அவரை பத்தி சொல்லணும்னா தமிழ் உலகில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மொழியில நல்ல பயிற்சியாளர், நல்ல ஆசிரியர், பல்வேறு விஜய் புகார் அவங்க சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். இந்த அவார்டு நிகழ்ச்சியை நான் வந்து நாளைக்கு போகிறப்போ சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. செகண்ட் டைம் நான் வரேன். என் பிரதர் வந்து எப்பயுமே வந்து ஒரு கரெக்டான ஆட்களை தேர்ந்தெடுத்து அவர் அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த மாதிரி வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். அதே ஒரு பெரிய விஷயம் தான். சப்போர்ட் பண்ணாலே போதும். அவங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க. இங்க வந்ததுக்கு நினைக்கும் போது எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அவார்டு வாங்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி இருக்கு. தேங்க்யூ, வணக்கம், நன்றி. எல்லாருக்கும் வந்தாங்கன்னா அவங்க ஸ்டைல வந்து இப்போ மோட்டிவேஷன் பண்ணோம்னா அவங்க ஸ்டைல அவங்க பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நாங்களாம் வந்தோம்னா அவங்க கிட்ட எதிர்பார்க்கறது எங்கிட்ட சிலதான் எதிர்பார்ப்பீங்க. என்ன எதிர்பார்ப்பீங்க? ரொம்ப அமைதியா இருக்கீங்க, அவமானமா இருக்கு. இல்ல எங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க? இல்ல இல்ல அவார்டு அவங்க வந்திருக்கீங்க. இல்ல சொல்றேன், ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? மிமிக்ரி, ஓகே. இல்ல கரெக்டா சொன்னீங்க. நகைச்சுவை சொல்லுவீங்க நினைச்சு பார்த்தேன். அது வீட்டுல விட்டு வந்துட்டு சொல்லலாம் பார்த்தேன். நேரம் அது அப்படியே அழிஞ்சிருச்சு. அதை விட்டுங்க, அது முடியலாம். ஓகே, சரி. நிறைய வாய்ஸ் சும்மா பேசுறேன். உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் தான் கேளுங்க, சும்மா ஜாலியா பண்ணுவோம். தம்பி கேட்கணும் சொல்றது கேட்கிறேன். ராகவராஜா, சூப்பரா, சூப்பர் ஸ்டார். வேற ராமராஜன், ஓகே. சத்யராஜ், சுள்ளிராஜன் சார். அஜய் சொன்ன வாக்கு அதுக்குதான் நான் போட்டு போட மாட்டேன்னு
நான் இதுக்கு ராமராஜ் மாதிரி வந்தாச்சு. ஏன் சார் ராமராஜ் மாதிரி நீங்க உங்க ஸ்டைல பண்ணலாமே. ஆனா எண்ணி கோட்டு போட்டுருந்தோம். அன்னைக்கு என்ன பண்ணாங்க சார் லெஜெண்ட் முதல்ல வந்து லெஜெண்ட் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சார் லெஜெண்ட் சார் போது ஆமாமா நம்ம இதுல டைட்டில் வச்சிருக்கோம் லெஜெண்ட் பாராட்டுறாங்க. இப்ப அப்படியே சார் லெஜெண்ட் தேங்க்யூ சார். இல்ல சார் லெஜெண்ட் ஒன்று பண்ணீங்க போனது அண்ணாச்சி சூப்பரா பண்ணீங்க சார் அப்படின்றாங்க. ஓட்டு கொஞ்சம் கைட்டு இருக்கலாம் கொஞ்சம் கூட்டு கைட்டு சொல்லுங்க. சரி ஓகே சரி வேற 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 கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்னோட ஃபேவரட்டா நீங்க சொல்லுங்க. என்னோட ஃபேவரட் நிறைய பேர் சார். தனுஷ் பிடிக்கும், விஜய் பிடிக்கும். இப்பதான் சொன்னேன் தனுஷ் சார் பிடிக்கும், விஜய் சார் பிடிக்கும், தலா சார் பிடிக்கும் சொன்னேன். சிம்பிள் 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 சத்யராஜ். ஓகே எல்லாமே பண்றேன். எல்லாமே பண்றதுக்கு முன்னாடி வந்து நான் பண்றதுவே உங்களை யாராச்சும் வச்சுதான் பண்ணலான்னு யாராச்சும் ஒரு அழகான ஆண் மகன் மேல வாங்க. அதான் சார் அவங்க கான்பிடன்ட் இருக்கட்டும், கான்பிடன்ட்டும் இருக்கட்டும். வாங்க 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 வாங்க. இன்னும் 2 பேர் கான்பிடன்ட் இருக்கணும். ஆனா ரொம்ப சின்ன வயசு நீ வேணாப்பா, கொஞ்சம் சின்ன வயசா இருக்கணும். ஒரு 60, 50 வயசு அந்த மாதிரி. வாங்க நீ கரெக்டா வாங்க. வேற சார் நீங்க வரலாம் சார். வாங்க நீங்க வாங்க. ஏன்னா இந்த மாதிரி தொக்கான பீஸ் தான் ரேர் தான். என்னையா ஒரு நாள் கிடைக்காது. ஒரு கேரக்டர்ல வாங்க சார். ஹலோ மைக் சார். ஹலோ உங்க பேர் சொல்லுங்க. அன்னூர் மணி அன்னூர் மணி அன்னூர் மணி. அன்னூர் மணி அன்னூர் மணி சார். உங்க பேர் சொல்லுங்க இல்லையா? உங்க பேர் அன்னூர் மணி இல்ல அப்படி இல்ல. அன்னூர் மணி உங்களுக்காக வந்து கை தட்டுங்க அப்படி சொல்லுங்க. நான் பாப்போம். அன்னூர் மணிக்காக ஒரு கை தட்டல் கொடுங்கப்பா. நீங்க எங்க ஒரு மணி உங்க பேரு அங்க. நான் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம். என் பேர் சாம்பசிவம். என் பொண்ணு பேர் நினைஞ்சனா முடிஞ்சா ஒத்தைக்கு வாங்கல. என் பொண்ணு வீட்டு கிடைச்சிருக்காங்க. வீட்டு கிடைச்சிருக்காங்க. 100 மீட்டர் ஓட முடியுதா? 3 வயசு பரவாயில்ல பெரிய விஷயம். ஆமா சார். செப்டம்பர் 30 ரிலீஸ் பண்ணுவாங்க சார். ஓ சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். பெரிய விஷயமா அந்த குழந்தைக்கு ஒரு நாள் எல்லாரும் நல்ல ஒரு சைக்கிள் கொடுங்க. முக்கியமான காரணம் என்னோட தொழில் செபஸ்டியன். அவங்க வருவாங்க. இல்ல இல்லைங்க அவங்க உங்க கூட ஓடி விட்டாங்களா? பரவாயில்ல இல்ல ஓடி வந்து குடும்பமா இருக்கீங்களே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மக்களே. இந்த மாதிரி வந்து யாரு லவ் பண்ணிச்சிருக்கோம் மேரேஜ் அதையும் சொல்லப்படாத ஓடி போயிடுங்க. அப்ப அந்த குழந்தைய நல்லா ஆக்டிவா இருக்கும். நன்றிகளாம் வந்து வேலைக்கு ரவி வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பெரிய விஷயம் சார். உண்மையா வந்து வேலைக்கு ஒலிம்பிக்னா அதுவும் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்துச்சுன்னா பெரிய விஷயம். அது எப்படி சாதாரணமா எடுத்துருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. உண்மையாவே பெரிய விஷயம் தானே. எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் அந்தர மீட்னா நிறைய பேர் வெயிட் பண்ணலாம். ஆனா அந்தர மீட் வந்து எப்ப டிமாண்ட் தான். அதாவது தமிழ்நாட்டுல இது யாருமே இது பண்ணதே கிடையாது. பிடி ஷாமா பண்ணலாம். ஓகே எங்க அப்பா வசதி இல்லாம படிக்க முடியல. முடிச்சுட்டு டிப்ளமோ செஞ்சு நானா வேலைக்கு போய் ஐடியா படிச்சுட்டு ரன்னிங் மூணு போய் எல்லாத்தையுமே வெயிட் நான் ஃபர்ஸ்ட் ஓவரால் சாம்பியன் நான் எங்க குறிஞ்சிப்பாடி இல்ல ஸ்கூல் இல்லையா ஐடிஐலே டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஜோனல் நடந்தது. அதுல என்னால முடியல. நான் வேலைக்கு போனோம் வந்து படிக்கணும் முடியல. ஓகே சரி நம்மளால முடியலையே நம்ம குழந்தை ரெடி பண்ணி பண்ணணுமேட்டு என் குழந்தைக்கு நல்லா ஓடி தரம். சூப்பர் சூப்பர் பெரிய விஷயம் பெரிய விஷயம். அப்போ சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்டா. யார் கை கொடுத்தாலும் கை நீட்டு கை கொடுத்துருக்கோம். அப்போ நிறைய பேர் உன்னை பார்க்க வந்திருக்காங்க. அரசியல்வாதில இருந்து எல்லாமே உங்க வீட்டுக்கு வந்து உன்னை சந்திச்சிருக்காங்க. ஏன்னா அப்பதான் நீ கரெக்டா அப்படியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். பார்த்துருமா கண்டிப்பா இன்னும் பெரிய லெவலில் வரணும். நீங்க வாங்க சார். உங்க பேர் சார்? விழுப்புரம் சார். விழுப்புரம் சார். அப்படியே சார் உங்க பேரு? என் பெயர் அப்துல் ஜப்பார். நான் விழுப்புரத்துல வந்துருக்கேன். எப்படி இருக்கீங்க?
இவ்வளவு பெரிய நகைச்சுவை வேணா நாம சொல்லுங்க சார். நான் கேட்டா சொல்லுங்க. கை தப்பா அவங்க பாக்குறேன். கேட்கல. சத்தமா. இதே சொல்றீங்க. என்ன கொஞ்சம் சத்தமா. நான் தொடருவா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹலோ ஹலோ செக் ஹலோ. எந்த மைக் எங்க தெரியுது? நீங்க பேர் 2 நிமிஷம் பேசிக்கலாம் சார். வாய்ப்பு இல்ல. வாங்க சார் வாங்க சார். நல்லா இருக்காரு சார். என்ன வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு வார்ம் செக்ஷன் தான் நான் வாய்ஸ் தான் பண்றேன். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மட்டும் சொல்லித்தரேன். அதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இது நான் பண்ணி தான் விஜய் டிவில கலக்க போகிறேன், வின் பண்ணேன். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, சிம்பிள். எப்படி எல்லா நடிகர் மாதிரி பேசலாம் அப்படி நிறைய பேர் பாட்டு கத்துப்பாங்க, டான்ஸ் கத்துப்பாங்க, அது மாதிரி கிளாஸ் எடுப்பாங்க. மிமிக் கிளாஸ் கட்டிருக்காங்க. ஆனா மிமிக் கிளாஸ் இல்ல. ஆனா சில ஃபார்மட் எல்லாம் இருக்கு. அந்த ஃபார்மட் ட்ரை பண்ணாலே நீங்க கிட்டத்தட்ட மிமிக் ஆர்டிஸ்ட் ஆகலாம். இப்ப நான் சின்ன ஃபார்மட் சொல்றேன். முதல்ல பிரகாஷ் ராஜ் இவர் வாய்ஸ் வரணும் என்ன பண்ண நான் சொல்லி தரேன். அதை ட்ரை பண்ணுங்க, ஈஸியா வந்துடும். முதல்ல வாமிட் எடுத்தாலே போதும், பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் வந்துடும். வாமிட் எடுத்தா எப்படி பிரகாஷ் ராஜ் எடுத்து கேட்பீங்க. இப்ப நீ வாமிட் எடுங்க கொஞ்சம் டீசெண்டா ஒரு 10 மணிக்கு மேல 10 மணிக்கு சொன்னோடனே வராது. 10 மணி எடுக்க அப்படின்ற அது ஒரு ஆர்வம். எடுங்க எடுங்க இல்ல அடியில இருந்து வரணும். ஓகே எத்தனை போடுங்க உண்மையாவே கொஞ்சம் பேக் வாங்க சார். இல்ல உட்காரமா கொஞ்சம் பேக் வாங்க. இப்ப என் கூட பண்ணுங்க. இவர் வாவ் 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 சூப்பர் சார். கண்ணே ஏறுமா. அதான் என்ன சொல்றோமோ அதை பண்ணுங்க. இவர் வாவ் 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 என் கூட பண்ணணும். வாவ் 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 என் கூட இவர் வாவ் 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 கோட்டடின்னு நீ கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டீங்க. நல்லா இது முத்துப்பாண்டி கோட்டடி. இது முத்துப்பாண்டி கோட்டடி. ஆச்சரம் ஆச்சரம் ஏத்தல ஆச்சரம் ஆச்சரம். I love you. I love you. சூப்பர் சூப்பர். நல்லா ஒரு கைது இருக்குங்க. நீங்க போங்க. சும்மா பண்ணுங்க. வாவ் வாவ் சூப்பர். அப்படி வாவ் வாவ் ஆச்சரியம். அப்படி ஓகேங்க. எடுத்து நடுவுல வாவ் அடியில தெரியுது சார். வாவ் இது கை மாத்திங்க. வாவ் ஆனா நீங்க சவுண்ட் கம்மி பண்ணிட்டீங்க. ஆச்சரியம். ஒரு சரி. இந்த ஸ்பீக்கர் தான் பண்ணணும். அதுதான் இருஷா இல்ல சார். இதுதான் நல்லா வரும் சார். இருஷா பாவா நீங்க செலக்ட் பண்ணுங்க. வாவ் இல்ல இல்லங்க செலக்ட் பண்ணுங்க. சும்மா பிரிசா சார். யாரு உங்களுக்கு கண்ணுக்கு யார் பிரிசா மாதிரி இருக்காமோ அவரை செலக்ட் பண்ணுங்க. இருஷா யாரு போறாங்க சார்? இருக்கலாம், யாரா இருக்கலாம். பிங்க்ல சார் கட்டிருக்கலாம். அவங்க ஒரு கழுத்துல வந்து ஒரு இது நெக்லஸ் மாதிரி போட்டுருக்கலாம். அது சொல்லியா? இங்க சாரி. இல்ல இல்ல நீங்க யாரை பார்த்தீங்கன்னு தெரியல. நான் வேற பார்த்தேன். ஓகேவா? நான் இந்த பக்கம் பார்த்தேன், நீங்க இந்த பக்கம் நீங்க பாத்துருக்கீங்க. அதே யாரா வெக்கூடு யார் வரா போறோம். கான்பிடா திருச்சா சொல்லி யார் வரா போறோம். திருச்சா மாதிரி யாரா இருக்கீங்களா? இல்ல இமேஜின் பண்ணி கூட வரலாம். யாராவா இருக்கலாம். பிளாக் கலர் சாரியா இருக்கலாம், பிங்க் கலர் சாரியா இருக்கலாம், வயல் கலர் சாரியா இருக்கலாம். இருக்காங்க சார், நிறைய பேர் இருக்காங்க சொல்லுங்க. திருஷா விடியே நல்லா இருக்காங்க நிறைய பேர். நீ பண்ற பிரகாஷ் பாய்ஸுக்கு உங்க ஒய்ஃபே வராம இல்லையா தெரியல. ஓகே சூப்பர். நமிதா 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 வாய்ஸ் சொன்னா நீங்க வந்து கழுத மாதிரி கட்டினாவே போதும். நமிதா வாய்ஸ் சொன்னா கழுத மாதிரி கட்டினா நினைக்காதீங்க. ஃப்ரீக்வன்சி தான். கழுத எப்படி கட்டும்? கழுத சார் கழுத எப்படி கட்டும்? அவருக்கு என்னென்ன சொல்றதோ அதெல்லாம் ட்ரை பண்ணிக்கிறது. நாம கழுத எப்படி கட்டும்? சார் கழுத எப்படி கட்டும்?
பார்த்து கைது இல்ல சத்தியமா நீங்க பார்க்காம இருந்து பாருங்க. ஒரு 3 மார்க் பண்ணி பார்த்துருப்பாரு. இதெல்லாம் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். அதான் கரெக்ட் பண்ணுங்க. இதுல இருந்து நமிதா வாய்ஸ் எப்படி வரும் பார்ப்போம். அந்த வாய்ஸ் வந்துச்சுன்னா நீங்க அவர் கேள்வி கொடுக்கலாம். ரெடியா என் கொடுங்க. இப்ப இதுல இருந்து நமிதா வாய்ஸ் எப்படி வரும் பார்ப்போம். நமிதா பேசுது. விஜயகாந்த் கூட பண்ணிருக்கு, சரத் கூட பண்ணிருக்கு. இப்ப இவரு கூட பண்ண போற மச்சான் டான்ஸ் மச்சான். உங்க எல்லாருக்கும் மச்சான் இல்ல ஜோரா வந்து கேக்குது மச்சான். சும்மா ட்ரை பண்ணுங்க, சும்மா ட்ரை பண்ணுங்க, ஜாலியா பண்ணுங்க. எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் கூச்ச போறாரு, ஏன்னா கை தட்டுங்களேன். அவரு சும்மா ஜாலியா பண்ணுங்க. விஜயகாந்த் கூட பண்ணுங்க. நான் விஜயகாந்த் கூட பண்ணுவேன், சரத்குமார் கூட பண்ணுவேன். பண்ணேன். அஜித் கூட பண்ணுவேன். அஜித்துமா? சரி ஓகே. இப்ப யார் பண்ண போறீங்க? அமர்வாதன் சார் கூட பண்ணுவேன். சூப்பர். இதுக்கு ஆசைதான் என்ன பண்றது. நாம கொடுத்துச்சாவலாம். சரிதா வந்து 3 பேருக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தறி கொடுங்க. ஜாலியா பண்ணாங்க. பெரிய விஷயம். நம்ம கூப்பிட்டோடனே இதை பத்தி யோசிக்காம நம்ம கலாய்ப்பாங்க இல்லையா தெரியாம ஜாலியா வந்த 3 பேருமே தேங்க்யூ வந்து நிறைய தளபதி இல்ல. யாருக்கு அதிகமா கேட்கறதுக்கோ தளபதிக்கு அதிகமா இருக்குமா தலைக்கு அதிகமா இருங்க. தளபதி தலைக்கு போவோம், அதுக்கப்புறம் தலைக்கு வருவோம். நான் கைத்தட்ட கேட்டு கேட்டு போக மாட்டேன். எனக்குன்னு குறை கொடுக்க ஒரு கூட்டமே இருக்கு. உண்மையாவே தலைக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. தளபதிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க பார்ப்போம். அன்பார்ந்த ரசிகர் பெருமக்களுக்கும் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு குட்டிக்கும் வணக்கம்னா. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என் மேல இவங்களை அங்க வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நான் என்ன கை மாறுதுப்பா. என் உடம்போட தோல் இருக்குங்க, அது காலுக்கு சரி பார்த்து வச்சு கொண்டு வரீங்கப்பா. ஆனா உண்மையா ஒண்ணு பண்ணி வச்சுங்க, கடைசி வரைக்கும் அவங்க உண்மையா உங்க அண்ணனா, உங்க விஜயா, உங்க தம்பியா கூட இருக்காங்க. என்னடா சொன்னாங்க, என்ன புடிச்சவனா கொல்ல போறானாமா? என்ன புடிச்சவன கோடி பேர் இருக்காங்க வெளிய. ஐயா நீங்க இருக்கீங்க தளபதி வேற யாரு? ரகுவரா? சரி அது மாதிரி கேப்டன் கேட்கிறேன். கேப்டன் யார் கேப்டன் கேட்டா? சூப்பரா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சதுல நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன், ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். என்னைய பெரிய காசு 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 பணம், என்னைய கோடி கோடியா சம்பாதிச்சு எங்கே கொண்டு போய் சேர்க்க போறீங்க? செத்தா கூட அருணாக்கார அறுத்து விட்டா உள்ள கொண்டு போய் போறீங்க. ஓகே நீங்க ஒரு காசா கேப்டன் கேட்காம ஒரு தம்பி எழுந்து கேப்டன் கேட்கறாங்க. இதுக்காக இந்த கேப்டன் சேர்த்து வச்சு சொத்து வேற என்ன வேணும்? இந்த கேப்டன் இந்த மண்ணை விட்டு மறைஞ்சாலும் உங்க மனதை விட்டு மறையல. இதன் மூலியமா எனக்கு தெரியும். சந்தோஷம். கை தட்டிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை நன்றி வணக்கம். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் தம்பி. வேற ரகுவர் கேட்டீங்களா? சரி ரகுவர் நீங்களே பண்ணலாம். சீசன் ரகுவர் நீங்களே பண்ணலாம். ஆட்டோ எங்க ஆட்டோ மாதிரி ஆட்டோ ஓட்டாவே ரகுவர் வயசு வந்துடும். ஆட்டோ எப்படி ஓட்டுவீங்க? சும்மா ஆட்டோ எப்படி ஓட்டுவீங்க? ஆட்டோ எப்படி ஓட்டுவீங்க?
அவ்வளவுதான். ஆட்டோட சத்தம் எப்படி இருக்கும்? சும்மா சத்தம் எப்படி இருக்கும்? இல்ல இந்த ஆட்டோட சவுண்ட் எப்படி இருக்கும்? சத்தம் சும்மா என்ன 3 மாடேஷன் கொடுப்பீங்கள? இல்ல வாங்க அவ்வளோ அதே மாதிரி பண்ணால ரகுராஜ் சொல்றோம். என் கூட பண்ணுங்க. இங்க வரும் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் முடி நப்தா வரும். சும்மா ரங்கசாமி கொண்டு பாக்குறியா? ரங்கசாமி சூப்பர். ரகுர வாய்ஸ் வந்து எம்ஆர் வாய்ஸ் வருது. இல்ல அப்படிதான் ஒரு வாய்ஸ் பண்ணுவோம், இன்னொரு வாய்ஸ் தான் வரும். அதை குறிச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணி போயிடும். ஓகே சூப்பர். இருந்தாலும் 3 பேருக்குமே நல்ல ஒரு செய்தி. அடுத்த சிம்பு யார் கேட்டா? சிம்பு 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 யார் கேட்டா? நீங்க கேட்டீங்களா? இல்லையா வந்தது யார் கேட்டாங்க? வா கேட்க வேண்டியதா? ஒரு நிமிஷம் சிம்பு கேட்டீங்க. ஆனா ஒருத்தரும் கேட்டா பேரே சிம்பு கேட்டீங்க. இல்ல கூட்டு வச்சு கல்யாணம் வேலையை போச்சா? காதலுக்கு கூட தெரியும் உங்களுக்கு. எதாச்சும் லவ் பண்ணிட்டியா? காதல வழியில தெரியுமா? பெத்த அப்பா அம்மா சுத்தம் கண்ணிதான். ஆனா ஒரு காதலியே காதலிச்சுதான் உயிர் எழுதுறான். அது ஒரு வழியா? அது ஒரு பெய். அது நம்ம எவ்வளவு சொன்னா புரியாது. நன்றிங்க. தேங்க்யூ. வைத்து அந்த 2 பேருக்கு 6 பேருக்கு நன்றி. சூப்பர். வேற இப்போ நான் வாய்ஸ் பண்றேன். யார் வாய்ஸ் கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிப்பீங்களா? ஐயோ நான் கோமதேக்கா ஐயோ நான் கோமதேக்கா நல்லா காமெடி பண்ணா உனக்கு வியாபாரம் ஆகாதா? யார் பேசுது? யாரு பேர் தெரியா? எத்தனை படம் பண்ணிக்கிறமா நானு? அசிமா பேர் தெரியல. யாரு பேசுது? யாரு? கிங்ஸ்லி. ஓகே கரெக்ட் கரெக்ட். கிங்ஸ்லி இம்போர்ட் பண்றேன். என்ன இன்னும் நீ இந்த வாய்ஸ் யார் சொல்லுங்க கேட்டா? என்ன இன்னும் நீ பைத்தியக்காரனாக நினைச்சுக்கிறல? யார் வாய்ஸ் இது? ரொம்ப நிறைய படம் பண்ணல, 2-3 படம் தான் பண்ணிருக்கேன். அதான் கஷ்டம் தான். இதான் யோசிச்சு சொல்லுங்க யார் வாய்ஸ்னு. ஆஹா ஆஹா கரெக்ட். மாறன் மாறன் அவர் பேரு அந்த தெரியாது. அதனால அதிகம். இது யார் வாய்ஸ் சொல்லுங்க. குத்துனவ நண்பன் அந்த செத்தா கூட சொல்லக்கூடாது. செத்தவங்க வீட்டை விட்டு வெளியே என்ன சொல்லி அனுப்புறாங்க? தெரியாத கூட பார்த்த படிச்சு சொல்றாங்க. யார் வயசுது? இதுதான் சசிகுமார். ஆனா ஒன்னா காக்கா மாதிரி சிரிச்சு சசிகுமார் சொல்றீங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா எனக்கு? ஓகே இப்போ வாய்ஸ் பேசுறேன். இது அவர் முன்னாடி பேசிருக்கேன், உங்க முன்னாடி பேசுறேன். யார் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்குல்ல? பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. தாண்டி நீங்க அவார்டு வாங்க வந்ததுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்கு தெரிவிச்சுறேன். ஏன்னா லைஃப்ல வந்து அவார்டு சாதாரண நினைக்காதீங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மீட்டிங் போட்டு நமக்காக ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அப்படி கிடையாது. அந்த அவார்டு வாங்கினதுக்கு நீ எலிஜிபிளா அப்படிங்கிறது முக்கியம். உங்களை மாதிரி லட்சம் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அதுல செலக்ட் பண்ணி சில பேருக்கு அவார்டு வந்து அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வர பிரசாதம், அது கடவுளால் கொடுக்கப்பட்டது. அது யாருக்கு எப்போ வரும்னு தெரியாது. ஆனா வருதுன்னா அது ஒரு ஆரம்பம் தான். இதை தாண்டி நிறைய அவார்டு வாங்குறதுக்கான அது முதல் படிதான் அது. ஸோ அவார்டு வந்து ரொம்ப சாதாரண நினைச்சாங்க. லைஃப்ல இவங்க கொடுக்குற அவார்டு கட்டுச்சுன்னா என்ன ஒரு 200 ரூபாய் இருக்குமா, இல்லை 300 ரூபாய் இருக்குமா, அவ்வளோதான். அது மேட்டர் கிடையாது.
சின்ன கப்பு கொடுத்தவங்க கிஃப்ட் கூட நம்ம கூட நினைச்சு நம்ம ஒரு ஹோட்டலில் போய் 1000 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிடுவோம், அது மேட்டர் கிடையாது. ஆனால் 150 கப்பு இருக்குல்ல, அது இருக்க திருப்தி வந்து அந்த 500 ரூபாய்க்கு பிரியாணி இருக்குல்ல, அது கூட ஈடு ஆகாது. ஸோ அதுதான் சொல்லுவாங்க, சின்ன இந்த வாங்க போவேன், இந்த கடையில் கொடுத்தாலும் குடும்பம் கொடுத்தாலும் கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கும், எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஒரு ஊர்ல ஒரு எம்எல்ஏ இருப்பாரு, அவர் நினைச்சா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல போய் டக்கன் போயிட்டு ஒரு 50 மீட்டர் வின் பண்ணிட்டு வாங்க முடியாது. ஒரு 10,000 கோடி கூட இருக்கலாம், ஆனால் வாங்க முடியாது. அவார்டுன்றது அங்கீகாரம்ன்றது நம்ம டேலண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அது இங்கே கிடைக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்க. அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க, சந்தோஷப்படுங்க. கேள்விக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. சூப்பர். வேற 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 சூர்யா இருக்கா? சூர்யா எல்லாருக்கும் வணக்கம். தனதான் உங்க சூர்யா. கண்டிப்பா இடத்துல சொல்லியாரோ நீங்க பார்க்க அவ்வளவு அழகா இருக்கீங்க, அவ்வளவு கியூட்டா இருக்கீங்க. ஒரு கலைஞர்ல எப்படி மதிக்கணும் தெரியுது, எல்லாத்துக்கும் எப்படி என்கரேஜ் பண்ண தெரியுது. உண்மையா இதே மாதிரி நீங்க எப்பவுமே சந்தோஷமா சொல்றாங்க. கனவு வெடிக்கிறேன், கை தட்டிங்க எல்லாருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. அங்க வந்து ஏட்டாவா காட்டுங்களா சாப்பிட்டுவா சாப்பிட்டு என்ன சொல்லுவா கல 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 கை தட்ட. ஏட்டா அப்படி வந்து பார்த்துட்டு புசுக்கு அப்படியே அவரே இருக்கேன். நல்லா வச்சு போய் சாப்பிடுவேன். சூப்பர் கண்ணா, கை தட்டிய அழைத்து நல்ல உள்ளங்களுக்கு மனமான வணக்கத்தை நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றிமா, தேங்க்யூ. யாரு? ஆஹா அப்துல் கலாம் ஐயா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இங்கே வருகை தந்திருக்கும் மாணவ மாணவிகள் மற்றும் சிறப்பு விருதுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும். உறக்கத்தில் வருவதில்லை கனவு, உன்னையும் என்னையும் உறக்க விடாமல் செய்வதுதான் கனவு. நாம் செய்யும் தொழில் எந்த தொழில் நம் வாழும் நாட்டை நல்ல தரச்சிறந்த நாடாக விதைக்க பயன்படுகிறதோ அதுதான் நம் இந்திய சமுதாயத்துக்கும் உலக சமுதாயத்துக்கும் நாம் செய்யும் கடமை. ஜெய்ஹிந்த். நன்றி நன்றி. எல்லாருக்கும் நன்றி பேசுறேன். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னொன்று அவார்ட் ஷோலாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சு பண்றேன் கண்டிப்பா பண்றேன். அக்கா வந்திருக்கா உனக்கு பின்னாடி ஓட்டுறாரு. ஏன் நல்லா இல்லையா? சரி, ஒன்றும் நிறைய டான்ஸா இருக்கு, நான் அப்புறமா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கைதிக்கு எல்லாருக்கும் வந்து நாம வந்து கௌரவப்படுத்தலாம். ஐ வெல்கம் our chairman Mr. Sivaranjit sir. மேடிக்கோங்க, நல்ல கைவினை தட்டி அவர்களுக்கு thank you all our wonderful chief guest Mr. Amudavan sir with the golden shot. Yes, so பொன்னாடி போக்கி பரிவிட்டு தரங்க கைவினை தட்டலாம். அந்த சிறப்பு விருந்தினர் அவங்க கலைஞர் விஜய் டிவி புகழ் மிஸ்டர் அமுதவாணன் சார் பொன்னாடி போட்டு மகிழ்வித்து கொண்டிருக்கும் அந்த சிவராஜ் சாருக்கு நன்றிகள். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தீரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தற்போதைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்களில் தங்களுடைய தொழிலை விளம்பரம் செய்வது அவசியமான ஒன்றாக உள்ளது. இந்த சேவையை தீரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனம் வெகு சிறப்பாக செய்து வருகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் திரு கே கோபிநாத் எம்பி அவர்களுக்கு தீரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குழுமம் முழுமையான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேவையை அடுத்து வெற்றி பெற செய்தது. அது மட்டுமின்றி திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பிஜேபி வேட்பாளராக போட்டியிட்ட திரு ஏபி முருகானந்தம் அவர்களுக்கும் தீரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குழுமம் முழுமையான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேவையை அளித்தது. அது மட்டுமின்றி தற்போது yes, we have our Dina Digital Marketing Nirvana Mr. Sivaranjit, and I like to welcome Mrs. Madhuri Sivaranjit from Tirupur. So you will the government of Taranam. So we have our wonderful chief guest Mr. Amudavan sir. Ponnadi pottu Taranam. Yes. Function start பண்ணாமா அதுக்கு நல்ல கையை தட்டலாம். Yes, okay. Yes, so all the entertainment proudly presents 2 Gem Awards 2020
கோகில ஸ்ரீ திலீப் குமார் அவர்கள் நல்ல கைகளை தட்டி வருவீங்களா? அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஹெல்த் கேர் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் அவார்ட் அவங்களுக்கு நம்ம பாயிண்ட் பண்ணுவாங்க. இன்னும் நல்ல கைகளை தட்டலாமா? எஸ். நல்ல கைகளை தட்டலாமா? எஸ். எனக்கு சத்தமே வருது. இவன் குடிகள் வந்து நல்ல கைகளை தட்டலாமா? கணித செம்மல் விருது அவங்களுக்கு எஸ் நல்ல கைகளை தட்டலாம் சிஸ்டர் கண்டிப்பா. யாருன்னா மிஸ் விகாஷினி ஜெயசுரேஷ் எம்பிபிஎஸ் டாக்டர் வாங்க நம்ம டீம் வந்திருக்காங்க. நம்ம கையை தட்டலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சேவை சிறந்த விருது அவங்களுக்கு நம்ம தாரா அவர்கள் வந்திருக்காரு. கோபாலன் ஜோதிட செல்வன் விருது அவர்கள் திருப்பூர் வந்திருக்காரு. நல்ல கைகளை தட்டலாம். சமீபநகர் ஆணிப்பேட்டை நல்ல கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்க. From Salem, congratulations. நல்ல கைகளை தட்டிட்டே இருக்கணும். உங்களுக்கு டைமே ஆகக்கூடாது. சரிங்களா எல்லாருமே? எஸ். ராணிப்பேட்டை congratulations. கரூர் next award medical camp organized coordinator award Power Island King Camp Hospital Sina என்ன கையை தட்டலாம். எஸ். medical camp organized Instagram coordinator award from Hero என்ன கையை தட்டலாம். எஸ். நாமக்கல் Mr. Award Coordinator கையை தட்டலாம்.
அவருக்கு. Best Educator of the Year award from EO. Congratulations. Mrs. Tudisha D for Most Promising Author of the Year award. Manager. Congratulations. So, congratulations. அடுத்தது மோனிஷா ரெடியா இருங்க. Next award of the year award Krishna Center Hero. Next the artist of the year Tanjavur. அடுத்த விருது யாருக்குன்னா இணை செயலாளர் தமிழக வெற்றி கழகம். பொருளாளர் அறிவியல் சத்துரு பகவான் ஞான சபை நற்பவி பொதுநல அறக்கட்டளை திருப்பூர். நல்ல கவனித்து தரலாம் உங்களுக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Okay, நல்ல கவனித்து தரலாம். On behalf of Sharmila, அவங்களுக்கு பதிலா ஷிஃபானா பற்றி நினைச்சிருக்காங்க. Okay, so அடுத்ததாக Mrs. R. அனிதா ரெடியா இருங்க. அனிதா emerging Instagram content creator of the year award சிவகங்கை. Congratulations. எல்லாம் தயாராகிட்டீங்களா? நல்ல கையை தட்டலாமா? Yes. கையை தட்டலாமா? இந்த princess-க்கு yes. அழகா சாமிங்க. Best Cake Maker of the Year Award Alagar Bake Studio Shivagangai. Yes. அப்படி மறைச்சு போயிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக ஸ்பாட் ரெடியா இருந்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ். மிஸ்ஸஸ் கவிதா இருக்கீங்களா? மேடைக்கு வராங்க. மேடைக்கு வாங்க. டாக்டர் ஜி செல்வபாண்டி இருக்கீங்களா? மேடைக்கு வாங்க. Okay, so I invite Dr. C. Selvapandi for Best Master Chef of the Year Award. Our partner. Yes. Let's try it together. Next award. நல்ல கையை தட்டலாமா? எஸ். டாக்டர் சி செல்வமணி அவர்கள். அனைத்து நல்லுறவுகளுக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் செல்வபாண்டி. ஐம் ஆல்சோ சுப்ரீம் கோர்ட் லாயர். கோயம்புத்தூர்ல ரெஸ்டாரண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கோம், ஹாஸ்டல்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நான் பண்றதுக்கு என்ன காரணம்னா, நான் லா காலேஜ்ல படிக்கும் போதே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டு இருந்துச்சு. அது அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம 10 பிரான்ச் ஹாஸ்டல் வச்சிருக்கோம், ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம்.
வாங்காத அவார்டே கிடையாது. கவர்மெண்ட் அதே வந்து ஜெயலலிதா அம்மா, கருணாநிதி சார் அவங்க வாங்கின அதே யூனிவர்சிட்டி நான் டாக்டர் மட்டும் வாங்கியிருக்கேன். அப்படின்ற பட்சத்துல ஒரு செப்புக்கு உணவுக்கலை நிபுணரா வந்து ஒரு எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்துருக்கேன். இன்னைக்கு வந்து வாகை விருது அதை வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க. நான் வார்த்தை நன்றிகளை தெரிவிச்சுக்கொண்டு ஃபோன் பண்ணாங்க, நம்ம நிறுவன சார்கள் எல்லாம் ஃபோன் பண்ணாங்க, என்னோட பொருட்கள்லாம் கேட்டாங்க, எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணோம். எனக்கு ஒரு உரிய அங்கீகாரம் வாங்காத அவார்டே கிடையாது. உணவுக்கலை நிபுணரா எத்தனை துறையில நான் சாதிச்சாலும் ஒரு உணவுக்கலை நிபுணரா நான் வாங்கணும் கண்டிப்பா ஆகும். சரிங்களா? அதுல வந்து வாகை நிறுவனத்தை வாகை இயக்கத்தை வந்து என்னோட goes to Miss A. Abhinashwari for the Literary Crown Award. கன்னியாகுமரியில் வந்திருக்காங்க. தூரமா வந்திருக்காங்க. நல்லா கையை தட்டலாம். அவங்களுக்கு நல்லா கையை தட்டலாம். Yes. கோயம்புத்தூர். நல்லா கையை தட்டலாம் அவங்களுக்கு. ஓகே, இரு கலைகளும் சேர்ந்தனால் நல்ல ஓசைகள் வரும் இல்லையா? நல்ல கஷ்டத்தை தட்டலாம். மிஸ்டர் ஐயனார் கிட்ட சமூக ஆர்வலர் விருது அவங்களுக்கு கோயம்புத்தூர். நல்ல கையை தட்டலாம் அவங்களுக்கு. Award. Yes. So, Ilan Tendra Catherine Coimbatore. நல்ல கையை தட்டலாம். முன்னாடி சத்தமே வர மாட்டேங்குது. Yes. அவர்கள் தென்காசி. Best Business Entrepreneur of the Year Award. MS Motors Madurai. G. Maunisha, Best Educationist of the Year Award, Art Tuition Center of Coimbatore. Congratulations. Signature Beauty for Tirupu. Congratulations. கையை தட்டலாம். Yes, குட்டி பட்டாளம் குடிக்கிறாங்க. Okay. Next award goes to BB Hall Products Namakkal. Thank you. Hemas Boutique Tirupu. கைகளை தட்டலாம். ஹைலைட்டிங்களா? கொஞ்சம் நேரம். ஓகே, எஸ். Thank you. Manchula Chandra Mohan. For Best Women Entrepreneur of the Year Award, Shri Natraya Shri Qualitas Team. நல்ல கையை தட்டலாம் உங்களுக்கு. Best Women Entrepreneur of the Year Award, Shri Nana Homemade Product Shikante. City Taxes Magazine. Congratulations. Best Women Entrepreneur of the Year Award, yes, Alice Coimbatore. Congratulations. Beauty Crown of the Year Award, Shahana Makeover Coimbatore. Congratulations, Mama Shahana. Maybe the top makeup.
கைகளை தட்டலாமா? அப்படியே கொஞ்ச நேரம் எஸ், ஒரு சிறந்த கலைஞருக்கு கை தட்டல் மட்டுமே தான் சிறந்த ஒரு கிஃப்டா இருக்கும். நான் நம்புறேன். நல்ல கைகளை தட்டலாம். மிஸ்டர் தினகரன் வேலுசாமி. நெக்ஸ்ட் அவார்ட் ஃபார் மிஸ்டர் தினகரன் வேலுசாமி, சமூக மாற்றத்திற்கான சிறந்த பங்களிப்பு விருது. சமூக மாற்றத்திற்கான சிறந்த Thank you. The next award for Mr. Shivaraj, Young Business Entrepreneur of the Year Award, Google Mobiles, India. Lotus Physio Clinic, Coimbatore. Thank you. And the next award for Best Social Activist of the Year Award, Tirupur. நண்பர்களை நல்ல கைகளை தட்டலாம். எஸ். Award Proprietor J.Y. Healthy Spot Trichy. Nool Ovia Sivagasi. The best women entrepreneur of the year, Secretary Saris Padani. Congratulations, நல்ல கைகளை தட்டலாம். அவருக்கு எஸ். Congratulations. பயங்கரமான ஒரு கை தான், பட் ஆனா செம்மையா கிளாப் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் நல்லா கிளாப் பண்ணலாம். ஓகே. Mr. Marisan for young advocate in Madras High Court, Coimbatore. Award, Sela. Congratulations. Hello. Hello. Lagay din lang ang tulika. Your awards, what happening? Coimbatore. நல்ல கைகளை தட்டலாம். வெள்ளாளர் பிசியோதெரபி காலேஜ் ஹீரோ. Congratulations. Mrs. Alakuni இருக்கீங்களா? இந்த மேடைக்கு வரவும். Mrs. Alakuni. For Young Dancer of the Year Award, Tirunelveli. Mr. G. Ayyappan ready ஆயிருக்கா? இந்த மேடைக்கு வரவும் Mr. Shiva for Best Women Entrepreneur of the Year Award, Shiva Sri Tailoring and Aisha Kanyakumari. Best Makeup Artist of the Year, Dhanpuri. கைகளை தட்டலாமா? எஸ். நல்ல கைகளை தட்டலாம். Best Instagram Content Creator of the Year Award அவருக்கு விழுப்புரம்.
Singer of the Year Award, Vellara Vijayanagar College hero. Year Award from Tiruchikala Kaiyatala, Rashika Singer of the Year. Album Techno Shop இருக்கீங்களா? கோயம்புத்தூர் அவங்களுடைய அன்பு தங்கை கூட சேர்ந்து அந்த அவார்டு வாங்குறாரு. கையில தட்டலாம். மிஸ்ஸஸ் கோகியா ஸ்ரீ ரெடியாங்க. மிஸ்ஸஸ் கோகியா பிரியாணி கிழக்கு இந்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கையில தட்டலாம். டாக்டர் எம் வெங்கட சுப்ரமணியன் இருக்கீங்களா? ஓகே ரெடியா இருங்க சார், ரெடியா இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இத கையில தட்டலாம். அவருக்கு சார் எம் நவதாஸ் பெஸ்ட் ட்ரஸ்ட் ஆஃப் தி இயர் அவார்ட் உதவி கரம் நீரா மழை ட்ரஸ்ட் அண்ட் டிகிரிஸ். அந்த கையில தட்டலாம். சபி சதீஷ்வரன் இருக்கீங்களா? சபி சதீஷ்வரன் இருக்கீங்களா? கோயம்புத்தூர். அடுத்ததாக மோசிகா ஸ்ரீ இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் நினைவு நற்பணி பண்ற தொண்டாமுத்தூர் காவல் என் நம்ம கோயம்புத்தூர்காரர்கள் கையில தட்டலாம். கௌரவ ஆலோசகர் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் நினைவு நற்பணி மன்றம் தொண்டாமுத்தூர் தொகுதி கோவை. அடுத்தது நிறுவன தலைவர் மிஸ்டர் பி மணியன் அண்ணு கோவை. இந்த கையை தட்டலாம் மிஸ்டர் மணியன் அவருக்கு. அடுத்ததாக மிஸ்ஸஸ் கே சாந்தி ரெட்டி. மிஸ்டர் விஜய பிரகாஷ் இருக்கீங்களா? சேவை செங்கல் விருது தலைவர் நடுக்கொம்பை ஊராட்சி சேந்தமங்கலம் நாமக்கல். கைகளை தட்டலாமா? எஸ் நண்பர்கள் தானே அவரோட வந்தது. எஸ் பவித்ரா ரெடியா இருக்கா? Yes, now the award goes to Mr. Yes, Pavitra, Best Healthcare Activist of the Year Award, Tiruvannamalai District. Next, Mohammed Rilwan, ready? Yes. Mrs. Kalpana, ready? Mrs. Kalpana Subramani, living a maid வரும். Thank you. Mr. Suresh Nadraj இருக்கீங்களா? Yes, sir. Mr. மதன் குமார் ரெடியா இருக்கீங்க? மதன் குமார் இருக்கீங்களா? நீங்க ரெடியா இருங்க. Mr. மதன் குமார், வினோத் குமார் இருக்கீங்களா? The Year Award பெரம்பலூர். அடுத்த லக்ஷ்மி கீதா, டாக்டர் லக்ஷ்மி கீதா ரெடியா இருங்க. டாக்டர் என் லக்ஷ்மி மிஸ்டர் ஆஃப் த இயர் அவார்ட் அவருக்கு கோவில்பட்டி தூத்துக்குடி. மிஸ்டர் எம் ஜெயராமன் இருக்கீங்களா? மிஸ்டர் எம் ஜெயராமன் இருக்கீங்கன்னா மேடைக்கு வாங்க. பெஸ்ட் ரெசிங் ஆர்டிஸ்ட் ஆஃப் தி இயர் அவார்ட் அவங்களுக்கு பெரம்பலூர். அடுத்ததாக ஸ்ட்ரைக்கர்ஸ் அறக்கட்டளை இருக்கீங்களா? சத்யா அருணன் இருக்கீங்களா? Coach of the Year Award அவருக்கு from Bangalore கையை தட்டலாம். பாத்து கூப்பிடு பாத்து வச்சிருக்கா கான்செப்ட் இருக்கு. Best Makeup Artist of the Year Award, Kani Beauty Parlor Sivagangai.
Neurodiverse Special School, Coimbatore. Mrs. Kavita இருக்கீங்களா? வேற யாராவது வந்து அவார்ட் வாங்க முடியுங்களா? மேடைக்கிட்டே வரும் வாங்க.